நான் ஓட்ஸா கூட்டமைப்புடைய நிறுவன தலைவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓட்ஸா கூட்டமைப்பு சார்பில் கடந்த 30/12/2025 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் காவல்துறை அனுமதியோடு மிகப்பெரிய போராட்டம், சுமார் 20,000 பேர் கலந்துள்ள போராட்டத்தை நடத்தினோம். இன்றைக்கு டிஎம்எஸ் வளாகத்திற்கு ஏன் வந்துள்ளோம் என்றால், இந்த இயக்குனர் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு துறை இயக்குனர் அவர்களை சந்தித்து, அதாவது டபிள்யூஹெச்பி மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுடைய கோரிக்கையை எடுத்து சொல்லி அவரிடம் அது தீர்வு காணுவதற்காக இன்றைக்கு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கி மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள் அவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 13,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு அரசு மருத்துவமனை முதல் ஆரம்ப சுகாதார நிலையம் வரை அனைத்து பணிகளும், அந்த மருத்துவமனையில் நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளையும் பிபி சுகர் டெஸ்டிலிருந்து தொழுநோய், தொற்றுநோய் அனைத்தையும் கண்டறிவதிலிருந்து அனைத்து மார்பக புகைப்பிடித்தலை தடுத்தல் என்று சுகாதாரம் தொடர்பான ஒரு ஊராட்சிகளில் உள்ள அத்தனை பணிகளையும் செய்பவர்கள் பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள். இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு அனைத்து மாவட்டங்களிலுமிருந்து கிளம்பி வந்தாங்க. அவர்களை ஆங்காங்கே காவல்துறையினரும் மற்றவர்களும் சேர்ந்து அவங்களை இங்கே வரவிடாமல் தடுத்துட்டாங்க. காரணம், இங்கே டிஎம்எஸ் வளாகத்தில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லாத காரணத்தால் அவர்கள் ஆங்காங்கே அமர வைக்கப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் மதிப்புக்குரிய காவல்துறை அவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு இயக்குநருடனான பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அந்த பேச்சுவார்த்தையினுடைய விவரங்களை தெரிந்து கொள்ள தான் இன்றைக்கி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பாக மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான பெண் சுகாதார தன் ஆர்வலர்களுக்கு இன்றைக்கு சம்பள உயர்வு வேண்டும். அவங்க இப்போ 5,500 தான் சம்பளம் வாங்குகிறாங்க. அதை 10,000 ரூபாய் சம்பள உயர்வு வேண்டும். அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும். அதே போல் இந்த வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டத்தில் இவங்களை நியமனம் செய்யப்படும் போது இவங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸே இன்னும் கொடுக்கல. அதை எந்த அரசாணையின் கீழ் இவர்கள் பணிபுரிகிறார்கள் என்பதே இவர்களுக்கு தெரியாதனால இவர்கள் ஒவ்வொரு முறையும் இவர்களது உரிமைகளுக்காக போராடி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அதற்கு மேல் உள்ள அனைவருமே இவர்களை ஒரு ரொம்ப கீழ்நிலையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஒரு ஓபி சீட்டு போடுவதிலிருந்து இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணி நேரம் 2 மணி நேரம் தான். ஆனால் அந்த 2 மணி நேரம் பணி என்பதை உறுதி செய்யாமல் ஒரு நாள் ஒன்றைக்கு 24 மணி நேரமும் ஒரு களத்திற்கு ஆய்வுக்கு சென்று அதன் பிறகும் அவர்கள் மற்ற பணிகளையும், அதாவது மருத்துவமனையில் உள்ள மற்ற பணிகளையும் செய்து வருகிறார்கள். அதற்காக பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு சீருடைகள் கொடுத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சகோதரியுடைய சீருடை எப்படி கிழிஞ்சிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா சீருடைகள் கேட்டு பல வகையிலும் கேட்டிருக்கோம். சீருடைகள் கொடுக்கக்கூட இந்த மக்களை தேடி மருத்துவ பணியாளருக்கு இந்த இயக்குநரகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. கடந்த முறை இயக்குனர் அவர்களை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வைத்த போது இயக்குனர் அவர்கள் சொன்னார், நீங்கள் எல்லாம் டிகிரி படிச்சிருக்கீங்க, வேறு வேலைக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். வேறு வேலைக்கு செல்லுங்கள் என்று சொன்னது இந்த டபிள்யூஹெச்பி சகோதரிகள் மத்தியிலே மிகுந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. தாங்கள் இருக்கக்கூடிய 5.5 ஆண்டுகளுக்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த மக்களை தேடி மருத்துவத்துறையிலிருந்து தனியார் வேலைக்கு செல் என்று ஒரு இயக்குனரே சொன்னால் அப்புறம் மாவட்டங்களில் உள்ள அதிகாரிகள் என்ன செய்வார்கள்? அவர்களும் அப்படித்தான். இவர்களை மதிப்பதே இல்லை. ஆகவே அனைவருக்கும் சீருடைகள் வழங்க வேண்டும், மாத ஊதியம் 10,000 வழங்க வேண்டும், பணி நேரம் 2 மணி நேரம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். இவருடைய ஊதியம் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தான் இவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அந்த ஊதியத்தை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் வரவு வைக்கப்பட வேண்டும். அதுவும் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும். சீருடைகள் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பேறுகால மற்றும் மருத்துவ விடுப்புக்கு செவிலியர்களுக்கு எப்படி விடுப்புடன் கூடிய ஊதியம் வழங்கப்படுகிறதோ அதே போல் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கும் பேறுகால விடுப்பு வழங்கப்பட வேண்டும். டிபி நோய் கொண்டறிந்து வீட்டில் உள்ள நபர்களுக்கு மருந்து கொடுத்ததற்கான ஊக்கத்தொகை இன்னும் வரவில்லை. அந்த ஊக்கத்தொகையை உடனே விடுவிக்க வேண்டும். தொழுநோய் கண்டறிந்து அதை பாசிட்டிவ் உறுதி செய்யும் பணியில் ஈடுபடும் போது ஏற்பட்ட அந்த ஊக்கத்தொகையையும் இன்னும் வழங்கப்படவில்லை. அதே போல் கொரோனா ஊக்கத்தொகை, கொரோனா காலத்திலே உயிரை பணயம் வைத்து இவங்க வேலை பார்த்தாங்க. அந்த கொரோனா ஊக்கத்தொகை இதுவரை வழங்கப்படவில்லை. அதே போல் தினசரி அறிக்கையை இவங்க வேலை முடிஞ்சு வீட்டில் ஆன்லைனில் உங்கள் லேப்டாப்பில் பதிவு பண்ணுறாங்க. அது பதிவு பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒரு மடிக்கணினி அல்லது ஒரு டேப்பாவது வழங்க வேண்டும். மேலும் அதற்கான மொபைல் ரீசார்ஜ் தொகையையும் தனியாக இந்த இயக்குநரகம் விடுவிக்க வேண்டும்.
ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் இவர்களுக்கும் விடுப்பு வழங்க வேண்டும். விடுமுறை தினத்திலும் இவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்யும் பணி கணக்கில் அடங்காத பணி. ஆனால் இவருக்கு வழங்கப்படும் ஊதியம் வெறும் 5500. அந்த 5500 ஊதியமும் ஸ்கோர் கார்டு முறை என்ற முறைப்படி இவருடைய பணியை கணக்கிட்டு அந்த ஊதியத்தை குறைத்து 3000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. ஆகவே கடந்த 4.5 ஆண்டுகளாக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் சொன்னது போல, அதாவது அனைத்து வகை பணியாளர்களுடைய கோரிக்கைகளையும் நான் நினைவில் வைத்துள்ளேன், அதை படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்துள்ளார்கள் சட்டமன்றத்தில். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் இந்த WHP பணியாளர்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் கனிவுடன் இவர்களுடைய கோரிக்கையை பரிசீலித்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இவர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் மற்ற அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னோட பேர் அமல்ராஜ், நிறுவன தலைவர் ஒர்க் ஷாப். கொஞ்சம் பின்னாடி